ஹாய் மக்களே, சலங்கி ஒலி சீரியல் ஜூன் 27, 2026 என்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. சரச்சந்திரா குடும்பம் கஹன் குடும்பம் 2 பேருமே ஒன்னாவே கோயிலுக்குள்ள போறாங்க. அப்போ சரச்சந்திரா கஹன் கிட்ட சொல்றாரு, நமக்கு பிடிக்காதவங்களும் இந்த கோயிலுக்கு வருவாங்கன்னு முன்னாடியே சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது கஹன் சொல்றாரு, கோவில்லையும் அகங்காரம் காட்டுனா கடவுள் மதிக்க மாட்டாரு, வாங்க உள்ள போலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போறாரு உள்ள. அப்போ அங்க உள்ளவங்க எல்லாம் பேசிக்கிறாங்க, சோபா சந்திரா உயிரோட இருந்த வரைக்கும் அவங்க தான் இங்க டான்ஸ் ஆடி இருக்காங்க, ஆனா இப்போ அவங்க பொண்ணு டான்ஸ் ஆட போறாங்க, பூமி ஆட ஆரம்பிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க. அபூர்வா பொண்ணு நட்சத்திரா கிட்ட யாருக்கும் சந்தேகம் வராம அந்த சிவாவை ஏமாத்தி இங்க கூட்டிட்டு வான்னு சொல்றா. நட்சத்திராவும் ஏன் மம்மி அப்படின்னு கேக்குறா. அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்னோ அதை பண்ணு, நீ இப்போ கூட்டிட்டு வா அவனை, அப்ப வந்தா உனக்கே புரியும்னு சொல்றாங்க. அத தூரத்துல இருந்து பாக்குற செர்ரி இந்த அம்மாவும் பொண்ணும் ஏதோ பெரிய திட்டம் போடுறாங்கன்னு நினைச்சு நட்சத்திராவையே ஃபாலோ பண்றான். நட்சத்திரா பின்னாடியே செர்ரி ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவ திரும்பி பார்க்கும்போது ஒளிஞ்சுக்கிறான். ஆனா ஒரு கட்டத்துல நட்சத்திரா கிட்ட நீ என்ன ஃபாலோ பண்றியா அப்படின்னு கேட்டு மாட்டிக்கிறான் செர்ரி. சரின்னு சமாளிக்க ட்ரை பண்ணி, நான் உன்னை ஃபாலோ பண்ணல, நானும் சாமி கும்பிட தான் வந்தேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட்டே இருக்கும்போது நட்சத்திரம் அங்கிருந்து நைஸா எஸ்கேப் ஆயிடுறா. செர்ரி கண்ணை மூடிட்டு சாமி கும்பிட்டு திறக்கும் போது முன்னாடி வேற ஒரு பொண்ணு நிக்கிறா. அவதான் நட்சத்திரா அப்படின்னு நினைச்சு செர்ரி, நீ என் பொண்டாட்டி தான், உன் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பேன்னு சும்மா நைஸா கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்கான். அவ தப்பா பேசுறான்னு நினைச்சுக்கிறான் அந்த பொண்ணு. ஆனா செர்ரி அது நட்சத்திரா நினைச்சுதான் பேசுறான், அது அவனுக்கு தெரியாது. உடனே அந்த பொண்ணு அப்புறம் அங்க இருக்கிற மத்தவங்களும் செர்ரிய வெளுத்து வாங்குறாங்க. அடுத்தது கஹன் ஃபேமிலி சாமி கும்பிடும்போது சிவா பிந்து எங்கன்னு தேடுறான். ஆனா பக்கத்துல இருக்கிற பூரி கேக்குறா, நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ யாரை தேடுறன்னு கோவப்படுறா. சிவா நான் யாரையும் தேடலன்னு சமாளிக்கிறா. அந்த நேரம் பார்த்து தூரத்துல இருந்து நட்சத்திரா சிவா சிவான்னு கூப்பிட்டுட்டு இருக்கா. ஒரு பூவை அவன் மேல தூக்கி போடுறா. நட்சத்திரா பூவை தூக்கி போட்டதும் சிவா அவகிட்ட வந்து எதுக்கு கூப்பிட்டீங்கன்னு கேக்குறான். அதுக்கு அவ எங்க மம்மி உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க, பிந்துவும் அங்கதான் இருக்கான்னு சொல்றா. சிவாவும் ரொம்ப சந்தோஷமா கிளம்புறான். சிவா அங்க வந்து அபூர்வா மேடம்னு கூப்பிடுறான். அபூர்வா சொல்றா, இனிமேலு சொந்தக்காரனா ஆக போறோம், என்ன சின்னம்மான்னு கூப்பிடு அப்படின்னு சொல்றா. இன்னைக்கே இங்க வச்சு உனக்கும் பிந்துவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஒரு ஷாக் கொடுக்குறா. உடனே நட்சத்திரா பயந்து போய் அவங்க அம்மாவை தனியா கூட்டிட்டு போறா. நட்சத்திரம் அவங்க அம்மா கிட்ட கேக்குறா, அவன் பூமியோட தம்பி, அவன்கிட்ட போய் கல்யாணம்னு பேசுறீங்களே அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அபூர்வா சொல்றா, சிவாவும் பிந்துவும் லவ் பண்றாங்க, இன்னைக்கு சிவராத்திரி, அன்னைக்கு இவங்க கல்யாணத்தை முடிச்சிடணும்னு சொல்றா. இந்த கல்யாணம் நடந்தா பூரிக்கும் சிவாவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்னுடும், அந்த பழைய பூமி மேல போட்டு கஹனு அவளை வீட்டை விட்டு துரத்திடுவான், அப்புறம் நீ கஹனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு பிளான் போடுறா. இதை கேட்டு நட்சத்திரம் குஷியாகி செம்ம ஐடியா மம்மி அப்படின்னு பாராட்டுறா. இதை தூரத்துல இருந்து பாக்குற செர்ரி இவங்க ஏதோ தப்பா பிளான் பண்றாங்கன்னு நினைச்சு அவங்க பின்னாடியே போறான். இன்னொரு பக்கம் பிந்து ரொம்ப சந்தோஷமா சிவா கிட்ட சொல்றா, இன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்றா. ஆனா சிவா ரொம்ப சோகமாவும் குழப்பமாவும் இருக்கான். அவன் பூமிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கான், இந்த காதலை பத்தி யாருக்கும் சொல்ல மாட்டேன்னு. இப்போ அக்காவுக்கு தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது துரோகம் ஆயிடும்னு ஃபீல் பண்றான். அப்பா இறந்த பிறகு என்ன அம்மாவா வளர்த்தது அக்கா தான், நான் சுயநலமா துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சிவா சொல்றான். சிவா கேக்குறான், அவன் கையில இருக்கிற தாலிய காட்டி, இத காதலா பாக்குறதா இல்ல அக்காவுக்கு செய்யற துரோகமான்னு பிந்துவ கிட்ட கேக்குறான். அப்போ அங்க வர்ற அபூர்வா அவன் கையில இருக்கிற தாலிய பிடுங்கி, உங்க அக்கா உன்னை பெத்த தாய் கிடையாது, அவ உன் காதல புரிஞ்சுக்கலன்னு சிவாவை பிரெயின் வாஷ் பண்ற அபூர்வா. அவளை பத்தி யோசிக்காம உன் காதலை பத்தி மட்டும் யோசின்னு சிவாவுக்கு ஐடியா கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது தூரத்துல இருந்து சரச்சந்திர அபூர்வாவை சத்தமா கூப்பிடுறாரு. உடனே அபூர்வா உஷாராகி சிவா கிட்ட சரச்சந்திரா வராருன்னு சொல்றா. நீ இங்க நிக்காத, கிளம்புன்னு அவசரமா அனுப்பிடுறா. அங்க வர சரச்சந்திரா கோவமா அவன் கூட உனக்கு என்ன பேச்சுன்னு கேக்குறாரு. அதுக்கு அபூர்வா டக்குன்னு கதைய மாத்தி, கல்யாணத்துக்காக வச்சிருந்த தாலி எங்கேயோ விழுந்துடுச்சு, அவன் அதை எடுத்துட்டு வந்து கொடுத்தான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறா. சரச்சந்திராவும் அதை நம்பி சரி வா போலான்னு கூட்டிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் பூமியும் செர்ரியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. செர்ரி நட்சத்திராவை பாத்தியான்னு கேக்குறான். பூமி சிவாவை பாத்தியான்னு பதட்டமா கேக்குறா. 2 பேரும் மாத்தி மாத்தி தேடிட்டு இருக்கும்போது பூமிக்கு முன்னாடி கஹன் வராரு. என்ன தேடுன்னு கேக்குறாரு. அதுக்கு பூமி சிவாவை காணுமாமா, எனக்கு டென்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு கஹன், அவன் என்ன ஸ்கூல் பையனா, நீ கவலைப்படாம என் கூட வா, நாம கோவில சுத்தி பிரகாரத்தை வரலாம் அப்படின்னு கூப்பிட்டு போறான்.
பூமி வரமாட்டேன்னு சொல்றா. ஆனா ககன் மரியாதையா வா இல்லைன்னா தூக்கிட்டு போய் சுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் 3 சுத்துக்கு பதிலா 33 சுத்த வேண்டியதா இருக்கும் அப்படின்னு ஜாலியா அவள்ட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா பூமி சிரிச்சுக்கிட்டே சரி வாமாமா நம்ம வாழ்நாள் முழுக்க இப்படியே சந்தோஷமா இருக்கணும். நாம சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் கோயிலுக்குள்ள போறாங்க. அவங்க நடந்து போகும்போது பூமியால கோவில் மணிய எட்டி அடிக்க முடியல. உடனே ககன் முட்டி போட்டு தான் மடியில நிக்க வச்சு மணி அடிக்க வைக்கிறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குறா அபூர்வா. அவ வயிறு எரியுது. அவ பூமி கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. உன்னை ககன் தலையில தூக்கி வச்சு கொண்டான்றான்னு ரொம்ப சீன் போடாத. ககன் மனசுல இடம் பிடிக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி வம்பு இழுக்கிறா. அதுக்கு உன் மேல எனக்கு எந்த பயமும் இல்ல. நான் எப்பவும் அலர்ட்டா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அபூர்வா கோவமாகி, இப்போ உன்னை பொட்டு வச்சு உள்ள கூப்பிடுற ககனே கூடிய சீக்கிரம் உன்னை கழுத்தை பிடிச்சு வீட்டுக்கு வெளியில துரத்த போறான் அப்படின்னு சொல்றா அபூர்வா பூமி கிட்ட. அபூர்வா பூமி கிட்ட வம்பு இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் பூரி பிரசாதம் வாங்கிட்டு வரா. அவ எதிர்ல பிந்துவும் வரா. இந்தா பிரசாதம்னு பூரி கொடுக்க பிந்து அத வாங்கிக்கிறா. இது என்ன பிரசாதம் தெரியுமா? இது என் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு வேண்டின பிரசாதம் அப்படின்னு சொன்னதும் பூரி சொல்றத கேட்டு அத துப்பிடுறா பிந்து. பூரி கோவமா நீ சிவாவை லவ் பண்ணது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா. பிந்துவும் ஆமா நாங்க 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்றா. இன்னைக்கு நைட்டு யாருக்கு தான் கல்யாணம் நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் சேலஞ்ச் பண்ணிக்கிறாங்க. கோவில்ல ககனம் பூமியும் பரதநாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல அபூர்வா சைகை காட்டுறா. பிந்து, சிவா, நட்சத்திரா எல்லாரும் அங்கிருந்து நைஸா கிளம்புறாங்க. அபூர்வா சிவா கிட்ட தாலியை கொடுத்து இப்பவே பிந்து கழுத்துல கட்டுன்னு சொல்றா. அதுக்கு சிவா சொல்றான் சாமி பாதத்துல வச்சு கட்டலான்னு. உடனே அதுக்கெல்லாம் டைம் இல்ல இப்பவே கட்டுன்னு அபூர்வா அவசரப்படுத்துறா. இல்ல இது சாமி பாதத்துல வச்சு கட்டுனா நாங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லி சாமி பாதத்துல வச்சு கல்யாணம் பண்ணலான்னு சிவா சொல்லவும் அத நட்சத்திரட்ட குடுத்து நீ போய் பூஜை பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. நட்சத்திரா பூஜை பண்ணி எடுத்துட்டு வர வரைக்கும் நம்ம இங்க வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிந்துவ கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு நீ போ. நாங்க வரோம் பின்னாடின்னு சொல்றாங்க அபூர்வா. உடனே பிந்து கிளம்பி போறா. அப்போ சிவா நானும் போட்டேம்மான்னு கேட்கும்போது, "நீ இரு நட்சத்திரம் வரட்டும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்போ அங்க செர்ரி, "என்ன அத்தையும் காணோம், நட்சத்திராவும் காணோம். இவங்க 2 பேரும் ஏதோ பிளான் பண்றாங்க. எங்க இவங்கள காணோம்னு" சொல்லி 2 பேரையும் தேடி செர்ரி வெளில போறான். அப்போ அங்க அபூர்வா நின்னுட்டுருக்காங்க. என்ன இவங்க அத்தை நின்னுட்டுருக்காங்கன்னு மனசுல நெனச்சிட்டு இருக்கான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போற எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பாய் மக்களே!